Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ் இல்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.15ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers. Draw the graph for the relation between the marked price and the discount அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கார்மெண்ட் ஷாப் வந்து என்ன அனௌன்ஸ் பண்றாங்க, எந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொருள் வாங்குறேன், அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 50% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 50 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ 50 ருபீஸை கொடுத்துட்டு நம்ம அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேஷன் ட்ரா த கிராஃப் ஃபார் த ரிலேஷன் பிட்வீன் த மார்க்டு ப்ரைஸ் அண்ட் த டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்டு ப்ரைஸ் அந்த பொருளோட ஒரிஜினல் ப்ரைஸ், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட், இந்த ரெண்டுத்துக்கும் தான் நம்ம வந்து கிராஃப் போட போகிறோம். சரிங்களா? இதுலேருந்து என்ன கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். ஹென்ஸ் ஃபைண்ட் த மார்க்டு ப்ரைஸ் வென் எ கஸ்டமர் கெட்ஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் rupees 3250. ஒரு பொருளோட டிஸ்கவுண்ட் வந்து rupees 3250 இருக்கும்பொழுது அப்போ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது மார்க்டு ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அடுத்தது த டிஸ்கவுண்ட் வென் த மார்க்டு ப்ரைஸ் இஸ் rupees 2500. அதாவது மார்க்டு ப்ரைஸ் இப்போ கொடுத்துட்டாங்க, 2500 கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து அந்த பொருளோட டிஸ்கவுண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டேபிள் எதுவுமே கொடுக்கல. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம தான் டேபிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, 50% டிஸ்கவுண்ட், இது மட்டும் தான் நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேபிள் ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 3250, 2500. ஸோ இந்த ரேஞ்சில் கொடுத்ததால ஸோ நம்ம டேபிள் ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா ஒரு 1000லேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 1000லேருந்து எடுத்தோம்னா நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ டேபிள் ட்ரா பண்ணலாமா, மார்க்டு ப்ரைஸ்க்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் வந்து நம்ம டேபிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டேபிள். ஸோ எக்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன், மார்க்டு ப்ரைஸ்னு எடுத்திருக்கேன். ஒய் வேல்யூஸ் வந்து டிஸ்கவுண்ட் 50%ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் 1000லேருந்து எடுத்துக்கிறேன் வேல்யூஸு. 1000, 2000, 3000, 4000, 5000. 50% அதில் டிஸ்கவுண்ட்னா இங்கே என்ன வரும், 1000னா அதில் 50% டிஸ்கவுண்ட்னா 500 வரும். 2000ல் 50% டிஸ்கவுண்ட்னா 1000. 3000னா 1500. 4000னா 2000. அதாவது இதில் பாதி ஆகும். எல்லா வேல்யூஸுமே 50% டிஸ்கவுண்ட் என்னது, எல்லா வேலையிலுமே பாதி ஆகும். சரியா? 5000னா 2500. ஓகேவா? ஸோ டேபிள் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ கூடவே நம்ம பாயிண்ட்ஸும் எழுதிக்கலாம். என்ன வரும், எக்ஸ் கமா ஒய்ன்ற ஃபார்மில் எழுதணும். ஸோ 1000, 500, 2000, 1000, 3000, 1500, 4000, 2000, 5000, 2500. சாரி, இது 2 0 தான் வரும், 2500. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம டேபிள் ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும், இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இங்கே எக்ஸ் வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 1000, 2000, 3000, 4000. ஸோ இது என்ன ஆகுது, நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 500, 1000, 1500 இதுவும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் நமக்கு என்ன ஆகுது, கூடவே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? ஒருவேளை இது டிக்ரீஸ் ஆகுது, இதுவும் கூடவே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுவும் டைரக்ட் வேரியேஷன் தான். ஒன்று ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்தால் அது டைரக்ட் வேரியேஷன். ஸோ டைப் ஆஃப் வேரியேஷன் என்னது, டைப்ஸ் ஆஃப் variation. X increases, Y also increases. Therefore, it is a direct variation. இப்போ இதோட ஈக்குவேஷன் எழுதணும். டைரக்ட் வேரியேஷன்னா அதோட ஈக்குவேஷன் என்னது, y is equal to kx. அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன, கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஈக்குவேஷன்லேருந்து நம்ம அதை கொண்டு வர போகிறோம். ஸோ கே தான் நமக்கு தேவை. ஸோ கேவை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸை இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், ஒய் டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். கே இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஒய் எக்ஸ் வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ ஒய் பை எக்ஸ்னா அப்போ என்ன ஆகும், இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ எனி ஒன் வேல்யூ எடுத்தால் போதும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவை எடுத்துக்கிறேன். 500 டிவைடட் பை 1000.
ஸோ 00 கேன்சல் ஆகிடும். 1 5s are 5, 2 5s are 10. ஸோ ஆன்சர் என்னது 1/2. கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன கிடச்சிருக்கு? k is equal to 1/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறேன். y is equal to 1/2 into x. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம கிராஃப் போடும்போது அங்கே கண்டிப்பாக மறக்காமல் எழுதணும். இப்போ நம்ம கொஷினை பேஸ் பண்ணி டேபிள் போட்டாச்சு, அதுக்கான பாயிண்ட்ஸை எழுதிட்டோம், டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்ம கிராஃப் போடணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கிராஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம கிராஃப்லேருந்து ஆன்சரை கொண்டு வர போகிறோம். கிராஃப் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் வந்து மார்க்டு ப்ரைஸ். ஸோ என்னென்னு எடுத்திருக்கேன், 1000, 2000, 3000, 1000 நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் வந்து 50%. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி எடுத்திருக்கேன், 500லேருந்து 500 டிஃப்ரென்ஸ் வரா மாதிரி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்கேல் வந்து நமக்கு என்ன வரும், ஸ்கேல் x axis 1 cm is equal to 1000 units. இது வந்து y axis வந்து 1 cm is equal to 500 units வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதில் வந்து பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, 1000,500. 1000 எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்கா, 500 ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு வேல்யூஸும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நமக்கு 1000,500. அடுத்த பாயிண்ட்டு 2000,1000. இது 2000, இது 1000. இந்த ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு 2000,1000. அடுத்தது 3000. 3000ம் 3000,1500. 3000 ஒயில் வந்து 1500. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மீட் பண்ணுறது 3000,1500. அடுத்த பாயிண்ட் வந்து 4000. 4000,2000. ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணுறது 4000,2000. அடுத்தது லாஸ்ட் ஒன் என்னது, 5000,2500. 5000, இது 2500. இது ரெண்டும் மீட் பண்ணுறது 5000,2500. இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஒரு லைனை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன் கண்டிப்பாக நமக்கு ஆரிஜினில் மீட் பண்ணும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. டைரக்ட் வேரியேஷன்னாலே நமக்கு கிராஃப் எப்படி வரும், ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். ஸோ கிராஃப் போட்டாச்சு. இப்போ அதோட ஈக்குவேஷனை கொண்டு வந்து இங்கே எழுதிடலாம். ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y is equal to 1/2 into x. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது, the marked price when a customer gets a discount of 3250. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 3250 இருக்கும்போது மார்க்டு ப்ரைஸ் வந்து என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். டிஸ்கவுண்ட் என்ன பார்த்தோம், 3250. ஸோ இது 3000, இது 3500. ஸோ இதுக்கு இன் பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட் தான் நமக்கு 3250. ஸோ அப்போ 3250 இருக்கும்பொழுது ஒய் வேல்யூ, எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒயிலேருந்து வேல்யூலேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ இது எங்கே மீட் பண்ணுது, இங்கே மீட் பண்ணுதா, அங்கேருந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூக்கு வந்து நம்ம வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ எங்கே மீட் பண்ணுது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வைங்க ஸ்கேலை. ஸோ இங்கே இருக்குது இந்த பாயிண்ட்டு, இங்கே எங்கே இருக்குது, 6000க்கும் 7000க்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும், இது 6500ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு 3250 இருக்கும்போது அந்த பொருளோட மார்க்டு ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும், 6500 இருக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் அந்த 6500 வந்து கரெக்டான ஆன்சரா அப்படின்றத செக் பண்ணிக்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரியது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கணும். y is equal to 1/2 into x. கொஸ்டினில் நமக்கு ஒய்யோட வேல்யூ, அதாவது டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ 3250 கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ 3250 is equal to 1/2 into x. இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு வேணும். ஸோ இப்போ 1/2 அந்த சைடு கொண்டு போனால் டிவிஷனில் இருக்கிறது அங்கே மல்டிப்ளை ஆகுமா, 2 into 3250. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 6500ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு கிராஃபில் வந்து ஆன்சர் வந்து கரெக்ட். சரிங்களா?
ஸோ நீங்கள் கிராஃப் போட்டாலுமே ரஃபாக ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்குரிய ஆன்சர் எழுதிக்கலாம். therefore marked price when a discount is 3,250 equal to rupees 6,500. அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்க. த டிஸ்கவுண்ட் வென் த மார்க்டு ப்ரைஸ் இஸ் 2,500. ஸோ இங்கே நமக்கு எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ என்னது 2,500. 2,500 எக்ஸில் எங்கே இருக்குது பாருங்கள், இது 2000, இது 2500. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து நம்ம ஒரு வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 2,500 2,000க்கும் 3,000க்கும் சென்டரில் இருக்க பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அது அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து டச் பண்ணணும். ஸோ அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஹாரிசாண்டலாக ஒரு லைன் வந்து ஒய் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எங்கே வருது நமக்கு, 1000க்கும் 1500க்கும் இன் பிட்வீனில் வருது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னது 1250. ஓகேவா? ஸோ அப்போ மார்க்டு ப்ரைஸ் வந்து 2,500 இருக்கும்போது அதோட டிஸ்கவுண்ட் என்னவா இருக்கும், 1,250 இருக்கும். சரிங்களா? இப்போ ரஃபாக ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாமா? செகண்ட் கொஷின், எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2,500, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? ஈக்குவேஷன் என்னது, y is equal to 1/2 into x. இப்போ ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு தேவை. y is equal to 1/2 into எக்ஸோட வேல்யூ என்னது 2,500. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2s are 2, 2 2s are 4, ரிமைனிங் 1, 5 2s are 10, இது 0. ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 1,250. கிராஃப்லேயும் நமக்கு இதே வேல்யூ தான் கிடச்சிது. சரிங்களா? இப்போ செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் எழுதிடலாமா? therefore discount when marked price is rupees 2,500 equal to என்ன ஆன்சர், rupees 1,250.